சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சுக்கிர பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருப்பார்? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிரதசை அப்படின்னு ஒன்று வரும். அது எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சந்திரனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது. கடக லக்னம் சந்திர பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சந்திரன் சுக்கிரன் ஆகாத கிரகங்கள். ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சந்திர பகவான் நன்மை செய்ய மாட்டார். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்ய மாட்டார். இப்போ சுக்கிரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது சார்ந்து பலன்களை அது கொடுக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சுக்கிரதசை அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுனாக்கா, அஷ்டம சனி. இதுக்கப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. கொட்டுன்னு கொட்டும் பணம், அந்தளவுக்கு வளர்ச்சியில் இருப்பாங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலையும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, சுக்கிரதசை. அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேர், அது எல்லாருக்குமே பொருந்தாது, ஒரு 100க்கு 10 பேருக்கு பொருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த 10 பேரோட ஜாதகத்தில் எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாக்கா, உங்கள் லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருக்கும். அது பார்வையை பெற்றிருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ராகுவோடு சேர்ந்து இருந்தாலோ கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலங்களில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வக்கரமாகி இருந்ததுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். அதே சுக்கிரதசையில் கெடு பலன்கள் நடக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. சுக்கிரதசையே எனக்கு சரியில்லை அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கும் அப்படின்னாக்கா, சூரியனோட போய் சேர்ந்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கட்டத்திலையாவது ஒரு கட்டத்தில் சூரியனோட சேர்ந்துருக்கும். சூரியனுக்கு மிக அருகில் போய் அஸ்தங்கமாயிருக்கும். அஸ்தங்கம் ஆகன கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்காது. அஸ்தங்கம் ஆன கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, இப்போ சுக்கிரதசை நடந்தால் கூட 20 வருடங்களும் உங்களுக்கு தீய பலன்களை தான் கொடுக்கும். அதுக்கும் விதிவிலக்கு உண்டு. இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இப்போ சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் இந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். அஷ்டம சனி உங்களுக்கு நல்லது செய்யுமா தீமை செய்யுமா இந்த சுக்கிரதசையில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சுப பலத்தை பொறுத்தே இந்த அஷ்டம சனி, சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்யும். சுபபலம் இல்லாமல் அசுப பலத்தில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கெடுபலன்கள் தான் செய்யும். இது மாதிரி அசங்கமாக இருக்கிறது, 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது, சுபர்களோட வீட்டில் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறது, கேதுவோடு சேர்ந்திருக்கிறது, இதெல்லாம் கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ராகுவுடனோ கேதுவுடனோ மிக நெருக்கத்தில் இந்த சுக்கிர பகவான் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடு பலன்கள் உண்டு. இது மாதிரியான அமைப்பு உள்ள ஜாதகர்கள், இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், கடக லக்னக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இது அஷ்டம சனிக்கு அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரியான பலன்களை சொல்கிறேன். அஷ்டம சனி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50% நல்லது நடக்கும், 50% கெடுதல் நடக்கும். அஸ்தங்கமான சுக்கிரனும் இல்லை கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருந்துச்சுனாக்கா, அதே நல்ல பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல சுபத்துவமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். இது வரைக்கும் மன அழுத்தங்கள் இருந்தால் கூட அந்த மன அழுத்தங்கள் இருக்காது. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு அதிகப்படியான நெருக்கடிகள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரியான உழைப்புகளை போட்டாலும் சரி, எப்படியாப்பட்ட உழைப்புகளை போட்டாலும் சரி, உங்களுக்கு கெடு பலன்கள், கெட்ட பேர், அவப்பேர் தான் இருக்கும். நல்ல பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ப்ரொமோஷன் கேட்டு இருந்தாலோ இல்லை சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்திருந்தாலோ அதெல்லாம் தடை தாமதங்களோடு தான் கிடைக்கும். இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரத்தில் போய்ட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அதாவது மாச சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், எதுலேயுமே நிதான போக்கு கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த நேரங்களில் இந்த 2024 பொருள் சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருள், எப்படியும் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த அஷ்டம சனியில் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பணம் வீட்டில் தங்காது, நீங்கள் சேமிக்க முடியாது. அது ப்ராப்பர்ட்டியாக சேமிக்கிறது நல்லது. ப்ராப்பர்ட்டியாக தான் உங்களுக்கு சேமிப்புகளை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சுருப்பீங்க, இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கி போடுவீங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும். அதே சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, அந்த பிரச்சனைகள் எப்படியான ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, சுக்கிரன் அஸ்தங்கமாக இருந்தால் மட்டுமே கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அதே அஸ்தங்கம் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும், சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும், சண்டை சச்சரவுகள் வராது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அஷ்டம சனி அப்படிங்கிறது முதலாளிகளை வாழ விடாது. முதலாளியாக இருந்தீங்கன்னாக்கா, ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் இந்த 2024 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு வெளியே வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும்.
யார் மேலேயும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய டைம் அது மாதிரி இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் மறைஞ்சதுன்னா 8 8ஆம் இடத்துல மறைஞ்சால் ஆட்சி பெற்று இருந்தால் கடுமையான கெடுபலன்கள் உண்டு. முதலாளியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இதே சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு நிறைய வருமானத்தையும் கொடுக்குது. நான் சொல்லக்கூடிய 2 விஷயம்தான். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த அஷ்டம சனியில் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். இந்த 2 விஷயம்தான். நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? ஆக மொத்தத்தில் நல்லா இருந்தால் நல்லது நடக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 6, 8, 12 கெட்டு சுபத்துவம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் நடக்கும். அப்போ கெடுபலன்கள் இந்த சுக்கிரதசையில் நடக்குது அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் விதிவிலக்குகள் உண்டு. 8ஆம் இடத்துல 8 ஆட்சியில் இருக்கும்போது, அதாவது அஷ்டம சனியாக இருக்கும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வயதான காலகட்டங்களில் நீங்கள் சுக்கிரதசை நடந்துச்சுனாக்கா இந்த லக்னக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகும். உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட சின்ன உடல் உபாதைகள் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருந்தால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவம் சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுக்கு விரயங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கன்ஃபார்மாக நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும், கடனை கொடுக்கும். கடன் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதையுமே எடுத்தங்கவுத்தம் செய்யாமல் நிதான போக்கை கடைப்பிடிங்க. மற்ற கோச்சார நிலவரங்களை பார்த்தோமானால் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. பாகிஸ்தானத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கடக லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த ராகு பகவான் இருக்குது. குருவுடைய நகர்வுகள் இந்த வருடம் ஃபுல்லாகவே 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துலையும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில் ரீதியான வளர்ச்சிகளை இந்த சுக்கிரதசையில் கொடுத்துரும். கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு முயற்சிகளில் தடைகளை விதிச்சுட்டே இருக்கும். இந்த சுக்கிரதசை காலங்களில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். இடம் வாங்கி போடுறது, வீடு வண்டி வாகன சேர்க்கை உண்டு. தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு எவ்வளோ தான் பணம் வரவுகள் இருந்தாலும் எதுவுமே வராத மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வரும். ஏதோ ஒரு வகையில் ப்ராப்பர்ட்டி சேர்க்கையாக உங்களுக்கு சேரும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பணமாக உங்கள் கைக்கு வராது. எல்லாமே ப்ராப்பர்ட்டி சேர்க்கையாக வரும். வண்டி வாகன சேர்க்கை, இது வரைக்கும் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது வாங்க முடியாமல் தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனிங்கிறது. ஆனால் இந்த 2024 குரு பயிற்சிக்கு பிறகு வண்டி வாகன சேர்க்கை உண்டு. மே மாதத்துலேருந்து உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையும் கொடுத்துரும். புதுசாக வண்டி வாங்கலாம். ஒரு சிலர் மனை வச்சுருப்பீங்க. அந்த மனையில் இது வரைக்கும் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கும். இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும். சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய அமைப்பு கொடுக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அழுத்தங்கள் நீங்கி, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான போக்கு நிலவும். இது வரைக்கும் ஊதிய உயர்வு கேட்டிருப்பீங்க, அது கிடைச்சிருக்காது. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இடமாற்றங்கள் கேட்டிருப்பீங்க, இடமாற்றங்கள்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலம் எப்போன்னு கேட்டிங்கனாக்கா 2024 மே மாதத்துக்கு பிறகு இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது. குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இது வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கலாம் கூட இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணத்தில் இது வரைக்கும் வரன் பார்த்துட்ருப்பீங்க. அந்த வரன்லாம் நிறைய அமைஞ்சிருக்காது. வீட்டில் ஏதோ ஒரு பதிலெலாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நிறைய இருக்குது இல்லையா? அந்த திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும்பாலும் இந்த 2024 சுப செலவுகளை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார். வீடு கட்டதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகன சேர்க்கையாக இருந்தாலும் சரி, இடம் வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையாக இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். பசங்களுக்கு கல்விக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லை வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணுவீங்க, ஒரு இடம் வாங்கி போகிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த சுப செலவுகள், சுப விரயங்களாக அதிகமாக கொடுக்கும் இந்த ராகு பகவான். 2024 குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் மேன்மையை நீங்கள் பார்க்கலாம். அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் கேது தசைக்கும் சுக்கிர தசைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.